Hey all, Assalamu alaikum. Welcome to my channel Tasli Creating. Today நம்ம கிளாஸ் 14 தான் பார்க்க போகிறோம். 14th வந்து ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸ்லீவ் டிசைனும் நெக் டிசைனும் ஸ்லீவ் டிசைனும் ஒரே மாதிரி தான் வரும். ஏன்னா ரெண்டும் வேறு மாதிரி போட முடியாது. கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும், ஆனால் வந்து அதே மாதிரி தான் வரும். நான் எப்படி போடுறோம் அந்த மாதிரியே பாருங்கள். ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்லீவ் டிசைன் மார்க் பண்ணும்போது 1 இன்ச்சு விட்டுருப்போம். இப்போ அந்த 1 இன்ச்சு நான் தான் அந்த சைடில் வச்சு தைச்சிருக்கேன். ஏன்னா துணி நகரும் அப்படிங்கிறதுக்காக தைச்சிருக்கேன். அது நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க. 1 இன்ச்சும் விட்டுருப்பேன், எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சும் விட்டுருக்கேன். 1/2 இன்ச்சு விட்டுனா லைன் போட்டிருக்கேன். லைன் போட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டிச் போடுறேன். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அப்போ புரியாமல் கூட போகலாம் நீங்கள் போடும்போது. நம்ம எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது 3 லைன் வந்து ஜரி த்ரெட் வச்சு போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸ்லீவ் டிசைனையும் சொல்லியிருப்பேன், அதுக்கு முன்னாடி வீடியோலையும் சொல்லியிருப்பேன். நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னா தெரியும். நோட்டில் நோட் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி ஹிண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு மறந்து கூட போகலாம், அதுக்காக சொல்கிறேன். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எப்படியும் வாட்ஸ்அப்பில் சொல்லிடுவேன். யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்காக இதை சொல்கிறேன். இப்போ வந்து அதுக்கப்புறம் ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு நான் நாட் போட முடிச்சுட்டு அப்புறம் செகண்ட் லைன் அது பக்கத்துலேயே போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அந்த பேசிக் அந்த 3 லைன் வந்து நான் எப்பவும் போடுற மாதிரி போட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணுவேன். பாருங்கள், சுகர் பீட்ஸும் வந்து அந்த ஸ்லீவ் நெக் டிசைனில் என்ன போட்டிருந்தோமோ அதுதான் ஸ்லீவுக்கு போடுவோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடலாம், ஆனால் வந்து டைமும் உங்களுக்கு மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்ம சொல்லிக் கொடுக்குற டிசைன் எல்லாமே அர்ஜென்ட் ஆர்டர் எப்படி எடுத்து பண்ணுறோம் அதுக்காக உள்ளது மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பொறுமையாக பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் போட தோணுதோ அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி தான் அடுத்த லைன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ஸ்லீவில் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்போம். ஒரு சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஒரு செயின் ஸ்டிச்சு, அப்புறம் ஒரு பீடு, ஒரு ஸ்டிச், இந்த மாதிரி தான் பண்ணியிருப்போம். இதுவும் நல்லா யூனிக்காகவே இருக்கும். இல்லைனா நீங்கள் 2 வச்சு 2 பீடு வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 செயின் ஸ்டிச்சு அப்படி போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இல்லை ஃபுல்லாகவே கேப்பே விடாமல் ஃபுல்லாகவே சுகர் பீடஸ் வச்சு நீங்கள் ஸ்டிச் போட்டாலும் நல்லாயிருக்கும். அது வந்து உங்களோட விருப்பம் தான். நான் அதில் நெக்கில் அந்த மாதிரி போட்டிருக்கனால இதில் ஸ்லீவ்லேயும் அந்த மாதிரி போடுறேன். நீங்கள் நோட் போட்டு எழுதும்போதே ஃபஸ்ட்டு ஆரி ஒர்க்குக்கு என்னென்ன திங்ஸ் வேணும், என்னென்ன திங்ஸ்ன்னு நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அந்த திங்ஸ் எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க பக்காவாக. அதே மாதிரி அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிளாஸில் சொல்லியிருப்பேன் இதுதான் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் கிளாஸ்லேயும் சொல்லியிருப்பேன் செயின் ஸ்டிச்சு அது எப்படி போடணும், எந்த ஷேப்பில் போடணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பேன். அது எல்லாமே நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் மறக்காமையும் இருக்கும். நீங்கள் எனக்கு காட்டும்போதோ லாஸ்ட்டு கிளாஸில் நான் கரெக்ஷன் பண்ணும்போதோ நமக்கு கரெக்டாக வசதியாக இருக்கும் பார்த்து கரெக்ஷன் பண்ணுறதுக்காக. இப்போ அடுத்து வந்து இப்போ சுகர் பீட்ஸில் வந்து ஒரு லைன் க்ரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பால் செயின் தான். ஏன்னா நம்ம ஸ்லீவில் அதே தான் பண்ணியிருக்கோம், அதனால் இதுலேயும் அதே தான் பண்ணணும். பால் செயின் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பீடு, அந்த 5 mm யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். இதுக்கு வந்து நான் 10 mm பீடு தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதையும் பாருங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் அதே மாதிரி பண்ணணுன்னா நீங்கள் 5 mm கூட வச்சுக்கோங்க. இதில் நான் க்ளூவும் மாற்றிருப்பேன்.
அதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் அந்த வீடியோவில் காட்டணும்னு நினச்சேன், அதில் என்னால் காட்ட முடியல. அதுக்கப்புறம் சரி இந்த வீடியோவில் காட்டிடுவேன்னு சொல்லிட்டு தான் இதுலேயே மாற்றிருப்பேன். இந்த க்ளூ வச்சாலுமே ஒட்டிடும். இது வந்து எதுக்காக வந்து இது வந்து ஸ்டோனுக்கு தான் அதிகமாக, ஃபேப்ரிக் க்ளூ மாதிரி தான், ஆனால் இது ஸ்டோன் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பால் செயின் கொஞ்சம் ஸ்டோன் மாதிரி இருக்கனால இதை யூஸ் பண்ணேன், வேறு எதுக்கும் இதை யூஸ் பண்ண மாட்டேன். செயின் நான் வந்து அதில் க்ளூ வச்சு அப்ளை பண்ணி ஒட்டி முடிச்சுன்னா அது காஞ்சிருச்சு. ஏன்னா காயறதுக்கு கொஞ்சம் நேரம் விட்டால் தான் அடுத்த பக்கத்தில் ஸ்டிச் பண்ண முடியும். இதுக்கும் இந்த செயினுக்குமே நான் வந்து ஸ்டிச் பண்ணலை, அதை அப்படியே விட்டு தான் அது ஒட்டிக்கும் தன்னாலே. கொஞ்சம் நேரம் காய விட்டனாலே வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து நான் 0.10 mm பீடை வச்சு போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் டிசைனும் பார்க்கறதுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த பீடு ஒர்க் பண்ணுறேன். ஒரு வேளை உங்கள்கிட்ட இந்த பீடு இல்லைனாக்கா இதை விட்டுருங்க. இந்த பீட் லைன் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஸ்டோன்ஸோ இல்லை கட்டோர்களே இல்லை அதோட கொஞ்சம் பெரிய சைஸ்லாம் இருக்குது. நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா அவங்க தருவாங்க. கட்டோர் பீட்லேயே சைஸ் இருக்குல்ல, அப்படி நீங்கள் மாற்றி காட்டுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களே தந்துடுவாங்க. அதை வாங்கி வச்சு கூட நீங்கள் போட்டு லைன் க்ரியேட் பண்ணிடலாம். ஏன்னா ஆரி ஒர்க் வந்து கொஞ்சம் சிம்பிளான வேலை, பார்க்குறதுக்கு சிம்பிளாக தெரியும். டைம் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக போயிடும். இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டுற டிசைன் எல்லாமே நான் அர்ஜெண்ட் ஆர்டர் எடுத்து பண்ணுற டிசைன் மட்டும்தான். ஏன்னா என்னோடய அர்ஜெண்ட் ஆர்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தான் நான் வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன், கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே. இப்போ பீட்ஸ் வச்சு ஒரு லைன் க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பீட்ஸ் செயின் அதுவும் வச்சு நான் ஒரு லைன் க்ரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் குந்தன் ஸ்டோன்ஸ் அதில் வந்து நான் கட் பீடு வச்சு ஒர்க் பண்ணியிருப்பேன் ஸ்லீவில். இதில் வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு சிம்பிளாக ஸ்லீவாக முடிச்சாச்சு. கொஞ்சம் பார்த்திங்கனாலே தெரியும், சிம்பிளாக முடிச்சிருப்பேன், அவ்வளோதான். இப்போ பீடு ஒர்க் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து பீட்ஸ் செயினை வச்சு க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு வேலையை சிம்பிளாக முடிச்சிட்டேன். அந்த குந்தன் ஸ்டோன் வந்து நான் திலகம் ஷேப் தான் வச்சுருக்கேன். நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். இப்போ உங்களுக்கு நான் பார்த்தாலே தெரியும்ல, ஃபுல்லாகவே ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஸ்லீவ் டிசைன் சிம்பிள் தான், அர்ஜென்ட் ஆர்டருக்குள்ள அந்த டிசைனை மட்டும்தான் போட்டிருப்பேன், வேறு எதுவுமே கிடையாது. இதே மாதிரி உங்களுக்கு என்ன அந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அதை வேணாலும் வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம லைன்லேயே உங்களுக்கு என்ன லைன் க்ரியேட் பண்ணணும்னு தோணுதோ, எப்படி பண்ணணும்னு தோணுதோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.